கிள்ளியூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வேண்டுகிறேன். குமரி மாவட்டம் தமிழகத்தினுடைய பெருமைகளில் அடையாளங்களில் ஒன்று. அரசியல் ரீதியாக நாங்கள் மிகவும் நேசிக்கின்ற மாவட்டம் குமரி மாவட்டம். பெருந்தலைவர் காமராஜருடைய இதயத்திற்கு நெருக்கமாகவும் அவருடைய வாழ்க்கையிலும் சரித்திரத்திலும் ஒரு பெரிய இடத்தை பெற்ற மாவட்டம் குமரி மாவட்டம். அந்த மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கின்ற ஆதரவும் செல்வாக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய பெருமைகளில் ஒன்று. அந்த மாவட்டத்தில்தான் காங்கிரஸ் கட்சி உயிரோட்டமான இயக்கமாக இருக்கிறது என்கிற பெருமையினை நாங்கள் பெற்று வருகிறோம். அந்த பெருமைக்கு காரணம் அந்த தொகுதியிலிருந்து தொடர்ந்து பெரும் அளவில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். குமரி மாவட்டத்தினுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே தமிழகத்திற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்த மிகப்பெரிய தலைவர்கள் உண்டு. மார்ஷல் நேசமணியை போன்றவர்கள், அமரர் பொன்னப்ப நாடார் போன்றவர்கள், நம்முடைய பெருமைக்குரிய எங்கள் அருமை அண்ணன் டென்னிஸ் போன்றவர்கள், பாலையா போன்றவர்கள், இப்படிப்பட்ட பல்வேறு தலைவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பை நான் வாழ்க்கையிலே பெற்றவன். எங்கள் பெருமதிப்புக்குரிய ஐயா மகாதேவன் பிள்ளை அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற போது அவர்களுடைய செயற்குழுவிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றிருந்தேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மண்ணின் மைந்தர்களை தந்த இந்த மண் இன்று அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது. இதிலே கிள்ளியூர் தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இன்று பணியாற்றுகின்ற அன்பு தம்பி ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்கு தர வேண்டும் என்று கேட்பதற்காக உங்களை நாடி வந்திருக்கிறோம். அன்பு தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் குமரி மாவட்டம் நன்கு அறிந்த பொது சேவகரில் ஒருவர். அன்பு தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள் இடைவிடாமல் மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பொது பணியினுடைய சேவகர். அதிர்ந்து பேச மாட்டார். யாரிடமும் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அனைவரிடமும் தோழமையுடனும் நட்புடனும் பழகக்கூடியவர். அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பார்த்து சாதுரியமாக பேசி தன் தொகுதிக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொள்கின்ற அசாத்தியமான திறமையை பெற்ற நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்கள். கடந்த காலங்களிலே சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி எல்லாவிதமான அனுபவங்களையும் நிரம்ப பெற்றவர். குமரி மாவட்டத்து மண்ணிற்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் பலன் சேர்க்கின்ற வகையிலே பணியாற்றிய நல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அற்புதமான தொண்டர்களில் ஒருவர். அவருக்கு நீங்கள் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பது எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பெருமை. என் அருமை நண்பர்களே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி குமரி மாவட்டத்து மக்களுக்கு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் மிக அதிகமான அரசியல் தெளிவுள்ள மாவட்டம் குமரி மாவட்டம். அந்த மாவட்டத்து மக்கள் அரசியலையும் அரசியலை சுற்றி நடக்கின்ற சம்பவங்களையும் அன்றாடம் அலசி பார்க்கின்ற பழக்க வழக்கங்களை தங்கள் வாழ்க்கையிலே இயல்பாக ஏற்படுத்திக் கொண்டவர்கள். பொது வாழ்க்கையினுடைய தூய்மைக்கு இலக்கணமாக தகுதியானவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துவதிலும் தகுதியற்றவர்களை புறந்தள்ளி வீட்டுக்கு அனுப்புவதிலும் மிகப்பெரிய ஆளுமையோடு செயல்படக்கூடிய வாக்காளர்கள் குமரி மாவட்டத்து வாக்காளர்கள். அதிகமாக மத சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற பகுதி. ஆகவே அந்த பகுதியை ஒரு சமூக கலவர பூமியாக ஆக்க வேண்டும் என்கிற முயற்சியை பாஜக என்கிற அரசியல் கட்சி கடந்த காலத்திலே எடுத்தபோது அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட மிகப்பெரிய வரலாறு குமரி மாவட்டத்து மக்களுக்கு உண்டு. கலவரங்க பூமியாக அதை மாற்றிவிட்டு அதன் மூலமாக குமரி மாவட்டத்திலே வெடிக்கின்ற மத கலவரம் தமிழகம் முழுவதும் வெடித்து சிதற வேண்டும் என்கிற ஆசையோடு தொடர்ந்து மதக்கலவரங்களை மூட்டிவிடுவதிலேயே கவனமாக இருக்கின்ற பாஜக அந்த மண்ணிலே வெற்றி பெற்றுவிடக்கூடாது. அவர்கள் அப்படி வெற்றி பெற்றால் தமிழகத்தை மதக்கலவரத்தின் தலைவாயிலை நாமே திறந்து வைத்த மிகப்பெரிய கொடுமையை செய்யக்கூடிய பழி நம் மீது வந்து சேரும்.
கிள்ளியூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் விவரம் தெரிந்தவர்கள் என்பதை அறிவேன். எதிர்காலத்திலே மத சிறுபான்மையினருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். மத சிறுபான்மையராகிய இருக்கின்ற மக்கள் இந்த தேசத்தை ஆள்வதற்கு ஆசைப்படவில்லை. இந்த நாட்டிலே இருக்கின்ற இஸ்லாமியர்களோ இந்த நாட்டிலே இருக்கின்ற கிறித்தவர்களோ எங்களை பிரதமராக்கி விடுங்கள், எங்களில் ஒருவரை முதலமைச்சராக்கி விடுங்கள், எங்களிடம் அதிகாரம் கொடுத்து விடுங்கள் என்று நாம் யாரும் கேட்பதில்லை. நாம் கேட்பதெல்லாம் இந்த நாட்டிலே எங்களை மாண்புடனும் மரியாதையுடனும் எல்லா விதமான கண்ணியத்துடனும் குடிமக்களாக வாழ்வதற்கு அனுமதியுங்கள் என்றுதான் கேட்கிறோம். நம்முடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய மத அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி வேலை வாய்ப்புகள் இவை முறையாக கிடைக்க வேண்டும். இந்த பாதுகாப்பைத்தான் நாம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த பாதுகாப்பை நமக்கு தரக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைகின்ற ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். அதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை அதனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர வேண்டும் என்கிற விருப்பத்திலும் அதன் காரணமாகத்தான் அந்த முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து உடன் இருக்கிறது. எதிர்காலத்திலே மத சிறுபான்மையினருக்கு இருக்கின்ற அச்சுறுத்தலை நாம் எல்லோரும் அறிவோம். நம்முடைய தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய தொண்டு நிறுவனங்களுக்கு இருக்கின்ற நெருக்கடிகள், நம்முடைய FCRA என்று சொல்லக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய உதவிகளை எல்லாம் நிறுத்தி அந்த தொண்டு நிறுவனங்களையே தமிழகத்தில் இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை இன்று மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வருகிறது. ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு வருகின்ற அந்த உதவிகளில் பெறுகின்ற ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு முறையான விண்ணப்பத்தை சரியாக பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் கூட அந்த தொண்டு நிறுவனத்தின் உரிமத்தை பறித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய சொத்துக்களை கூட அரசாங்கமே அபகரித்துக் கொள்ளலாம் என்கிற வகையிலே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது என்ன நியாயம்? நாம் ஏற்படுத்தி இருக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் எத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணின் மக்களுக்கு சேவை செய்கிறது. எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை அனாதை நிலையங்கள், எத்தனை தொழுநோய் நிறுவனங்கள், எத்தனை அபலை நிலையங்கள், எத்தனை கல்வி நிலையங்கள். வழிகற்று இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் விழி கொடுத்த பெருமை இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு உண்டு. அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் உண்டாக்கிய தொண்டு நிறுவனங்களை நம்மிடமிருந்து பிடுங்குவதற்கான முயற்சியைத்தான் இன்று பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே குமரி மாவட்டத்திலே இருந்து செல்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பேராபத்தை தடுத்து நிறுத்துகின்ற துணிவும் திடமும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆபத்துகளை தடுத்து நிறுத்துவதிலே இன்று தமிழகத்திலே இருக்கின்ற ஒரே கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த களத்திலே இருக்கிற திரு முதலமைச்சராக ஆசைப்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த FCRA சட்டம் என்ன என்பதை பற்றி கூட அவருக்கு தெரியுமா என்கிற கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். இதனால் நம்முடைய நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை அவர் அறிவாரா என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். களத்திலே இன்னும் 2 பேர் முதலமைச்சராக ஆசைப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இதை பற்றி என்ன புரிதல் இருக்கிறது? இதை தடுத்து நிறுத்துவதற்கான அரசியல் திண்மையும் அதற்கான அரசியல் புரிதலும் அவர்களுக்கு இருக்கிறதா? கடந்த காலங்களிலே நமக்கு நெருக்கடி வந்த நேரங்களிலெல்லாம் நம்மோடு நின்ற பெருமை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. ஒரு வாக்குச்சீட்டுக்காக மட்டுமே தன்னை நமக்கு நண்பராக காட்டிக் கொண்டவர் அல்ல அவர். கொள்கையால், சித்தாந்தத்தால் சமூகத்தில் விளிம்பு நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில் குரலற்றவர்களாக இருக்கின்ற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதை தன்னுடைய கொள்கை சித்தாந்தமாக வரித்துக் கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் காங்கிரஸ் கட்சி இந்த அவரோடு இருக்கிறது. இந்த அகில இந்திய அளவிலே நமக்காக குரல் கொடுக்கின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் ஆதாயங்களை பற்றி கவலைப்படாமல் சிறுபான்மை மக்களுடைய நல்வாழ்வுக்காக, சமூகத்திலே நலிந்தவர்களுடைய நல்வாழ்வுக்காக எவ்வளவு அழுத்தமாக குரல் கொடுக்கிறாரோ அந்த குரலை ஒத்த குரலாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய குரல். இன்றைக்கு இந்த குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்று சொன்னால் கிள்ளியூர் தொகுதி மக்கள் அருமைக்குரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். அவர் ஒரு நாளும் சோர்ந்தவராக, பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கினவராக அல்ல. 24 மணி நேரமும் துடிப்போடு செயல்படக்கூடியவர். 24 மணி நேரமும் மக்கள் பணிக்காக தன்னை காணிக்கையாக்கி கொண்டிருந்து அற்புதமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையான இளைஞர். அவரை ஆதரிக்க வேண்டும்.
அவருக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவருக்கு கை சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் நாளை அமைய இருக்கின்ற அரசிலே கிள்ளியூர் தொகுதி மக்களுடைய பங்கையும் பங்களிப்பையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். நாளை மலர இருக்கின்ற ஆட்சியிலே ஒரு அற்புதமான பங்கை ஆற்றுகின்ற கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி பெருமக்களுக்கு வாய்ப்பு தருகின்ற வகையிலே அருமைக்குரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்கு தர வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடனும் பணிவுடனும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாக்களிப்பீர் கை சின்னம்.